தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சசிகலா இன்று மாலை சுற்றுப்பயணம். சித்த மருத்துவர் ஷர்மிகாவுக்கு இந்திய மருத்துவ இயக்குநரகம் நோட்டீஸ். கோவிலில் சாமி சிலைகள் பாதுகாப்பாக இல்லை, பொன்மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. பாஜகவின் சாதனைகளை தங்கள் சாதனை என்று சொல்வதா? அண்ணாமலை. தமிழ்நாடு தமிழகம் என்பதற்கு எந்த வேறுபாடும் இல்லை, திருமாவளவன். பொங்கல் பரிசு ரூபாய் 1000 இன்று முதல் விநியோகம், முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சசிகலா இன்று ஆதரவாளர்களை சந்தித்து பேசுகிறார். அதிமுகவை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்தும் கூறிவரும் சசிகலா பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்துள்ளார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய ஆதரவு திரட்டியுள்ளார். அந்த வகையில் செங்கல்பட்டு தொகுதிக்குட்பட்ட கோளம்பாக்கத்தில் இருந்து இன்று மாலை சசிகலா சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். மறைமாலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு பழைய பஸ் நிலையம், திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் அவர் தனது ஆதரவாளர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து பேசுகிறார். இதற்காக இன்று மாலை தி நகரில் உள்ள இல்லத்திலிருந்து புறப்பட்ட சசிகலா கிண்டி, குரோம்பேட்டை, தாம்பரம், வடலூர் வழியாக கோளம்பாக்கத்தை சென்றடைகிறார். பின்னர் அங்கிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சசிகலாவின் சுற்றுப்பயணத்தையொட்டி வழிநடுக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை சசிகலா ஆதரவாளர்கள் செய்துள்ளனர். சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். சித்த மருத்துவர் ஷர்மிகா உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி, கற்பந்தரிப்பது குறித்து இணையத்தில் பதிவுகளை வெளியிட்டு வந்தார். இணையத்தில் அவர் பதிவிட்டிருந்த வீடியோக்களை அடிப்படையாக கொண்டு சிலர் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டு வந்த சித்த மருத்துவர் ஷர்மிகாவுக்கு விளக்கம் கேட்டு இந்திய மருத்துவ இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்திய மருத்துவ ஆணையர் மற்றும் தாளாளர் கொண்ட குழு முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சித்த மருத்துவர் ஷர்மிகாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் புகாரின் அடிப்படையில் 15 நாட்கள் விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கம் நிருபர்களிடம் கூறியதாவது: தமிழகத்தின் பல்வேறு கோவில்களுக்கு சென்று வந்துள்ளோம். இதில் நாகை, திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் சாமி செப்பு திருமேனிகள் பாதுகாப்பாக இல்லை, சாமி சிலைகள் பாதுகாப்பாக இல்லாதது வேதனை அளிக்கிறது. இதற்காக கோவில்களின் சிலைகள் வைப்பதற்கு உயர்தர பாதுகாப்பு அறை கட்ட வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதுவரை அதனை அரசு செய்யவில்லை. கோவில்களின் பாதுகாப்புக்காக போடப்பட்டுள்ள சிறப்பு படையினரால் எந்தவித பயனும் இல்லை. கோவில் பாதுகாப்பு பணியில் ஓய்வு பெற்ற அலுவலர்களை நியமிப்பது என்பது பயனற்றது. இதுவரை கோவில் சிலை பாதுகாப்பு தனிப்படையினர் எந்தவித கோவில் கொள்ளையையும் தடுத்து நிறுத்தியதாக தகவல் இல்லை. எனவே அந்த படையின் உடல் தகுதிமிக்க இளைஞர்களை நியமி கோவில் சிலைகளின் பாதுகாப்பினை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: முன்னாள் மத்திய மந்திரி DR பாலுவின் பாதை மாறா பயணம் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் நூலாசிரியரை பற்றி குறிப்பிடும்போது, தங்கள் நாட்கர சாலையை அமைத்து தந்தவர் DR பாலு என்று குறிப்பிட்டார். அடுத்தவர்கள் சாதனையே எல்லாம் தங்கள் கணக்கிலே வரவு வைத்துக் கொள்ளும் அவருடைய பழக்கம் இன்னும் மாறவில்லை என்று தெளிவாக தெரிகிறது. உலகத்துக்கே தெரியும். தங்கள் நாட்கர சாலை திட்டம் என்பது மாட்சிமிக்க முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் கனவு திட்டம். இந்த திட்டம் 1999 ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்தியர்களின் பாரம்பரிய நம்பிக்கையான ராமர் பாலத்தை இடித்து அங்கே அறிவியல் சாத்தியமில்லாத நீர் வழித்தடங்கள் உருவாக்கி மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்ட சேது சமுத்திர திட்டம் நீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் இந்தியாவின் மானம்தான் கப்பலேறியிருக்கும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் மக்கள் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பெருநை நல்லிணக்கம் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் MP கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: தமிழ்நாடு தமிழகம் என்பதற்கு எந்த வேறுபாடும் இல்லை. தாய் என்றாலும் அம்மா என்றாலும் ஒரே பொருள்தான். தமிழகம் தமிழ்நாடு என்பது சொல் விளையாட்டு அல்ல. இதில் சூசகமும் அரசியலும் சூழ்ச்சியும் உள்ளது. பிரதேசம் என்றாலும் ராஜ்யம் என்றாலும் நாடு
என்றுதான் பொருள். இந்த தேசத்திற்கு இந்து ராஜ்யம் என பெயர் சூட்ட நினைக்கிறார்கள். பாரதம் என்றுதான் சொல்ல வேண்டும் என சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் உண்டா? கலாச்சாரம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பண்டிகைகள், ஆட்டம் பாட்டம், கூத்து, கொண்டாட்டம் என இழுத்து செல்லும் சடங்கு சம்பிரதாயங்கள் நம்மை சிந்திக்க விடாமல் மயக்கும், மாயை உருவாக்கும். உண்மையை பேச வேண்டும், வரலாற்றை பேச வேண்டும் என்பதற்காகவே இப்படி பேசுகிறேன். அரச பள்ளிகளில் செயற்படுத்தும் அனைத்து திட்டங்களும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சிறுபான்மையினரால் நடத்தப்படும் பள்ளிகளிலும் செயற்படுத்தப்பட வேண்டும். அரச உதவி பெறும் பள்ளிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கான பணி ஒப்புகை அரசாணை உடனடியாக வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 2.19 கோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ரூபாய் 1000 ரொக்கத்துடன் முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன்படி கடையில் உள்ள பொதுமக்கள் 20 பேருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ரூபாய் 1000 பணத்துடன் முழு கரும்பு ஆகியவற்றை தனது கையால் வழங்குகிறார். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் காலை 10 மணி முதல் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதேபோல் அமைச்சர்கள், பாராளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், கவுன்சிலர்கள் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க உள்ளனர்.